ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்பாவை கூடிய சீக்கிரத்தில் விஜயோ மல்லியோ இல்லை போலீஸோ வேற யாராவதோ கண்டுபிடிச்சி மல்லி விஜயோட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாவம், எத்தனை டைம் தான் வெண்பாவை கடத்துவாங்க, திரும்ப காப்பாற்றுவாங்க. இதே ரொட்டைன் ஆயிட்டு இருக்கு. அப்படியே காப்பாத்துறது கடத்துறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது சீன் வந்தால் நல்லா இருக்கும், வேற ரூட்ல போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இதெல்லாம் கமெண்ட் பண்ணாதான் டைரக்டரை பார்த்து வேற ஏதாவது மாற்றுவாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது வரைக்கும் வெண்பாவை கடத்துறது காப்பாத்துறதே முடிச்சிருவார் போல. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபன் ரொம்பவே ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா வெண்பா இந்த நிலைமையில இப்போ கடத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணமும் நம்மளும் ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெண்பாவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மல்லிக்கு வந்து அடிக்கடி ஒரு 3 டைம் ஃபோன் வந்துச்சு இல்லைங்களா, அது கண்டிப்பாக வெண்பா சம்மந்தப்பட்ட ஃபோன் காலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்காக வந்து நம்புறாரு. ஸோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு அது வந்து அது எந்த சிக்னலை காட்டுது, எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்றத கண்டுபிடிச்சி மல்லிக்கு பண்ணுறதா கால் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் மல்லி ஃபோனை எடுக்கல, விஜய் தான் எடுக்கிறாரு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சிடுது விஜய்க்கு. கோர்ட்டில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வந்து சோசியல் மீடியாவில் நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெண்பாவோட போட்டோவை பார்த்ததும் மாமா இங்கே பாருங்க, வெண்பாவை யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவசரமாக வந்து கோர்ட் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தது என்னாச்சு மல்லி ஏதாச்சுன்னதும் நம்ம வெண்பாவை யாரோ கடத்திட்டாங்கங்க அப்படின்னதும் பயங்கரமாக கோவப்படுறாரு. என் பொண்ணு இது பண்ணிட்டு என் வாழ்க்கையே போச்சு, உன்னை எப்படி நான் மன்னிப்பேன், காலில் எல்லாம் விழுந்துடுறாங்க நம்ம மல்லி, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ நாக சொல்கிறாங்க, தம்பி கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, முதல்ல நம்ம பொண்ணை காப்பாற்றணும், கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நானும் வரங்கன்னதும் வா அப்படின்னு கோவத்திலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த நம்ம தீபன் அனுப்புன லொக்கேஷனை தேடி போயிட்டுருக்காங்க. அந்த ஆட்டோக்கார்கிட்டையும் வந்து வெண்பாவோட போட்டோவை காமிச்சு, இவ தான் என் பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா, அவளை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், என் பொண்ணை எங்கேயா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு போன ஆட்டோக்கார்கிட்ட கொடுக்குறாரு விஜய். ஸோ அதை பார்த்ததும் இந்த உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு தான் அந்த பொம்பளை வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறாங்க. ஏன்னா இப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் அந்த குடோனில் தான் இருக்காங்க. அந்த பொம்பளை, அந்த 2 ரவுடிங்க, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன ரவுடி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதே லொக்கேஷனுக்கு போயிட்டா கண்டிப்பாக வெண்பா அங்கே இருக்கிறத வந்து அந்த குடோனில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த பொம்பளை என்ன சொல்கிறாங்க, இந்த குடோனில் இங்கே இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி மல்லியும் விஜயும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குடோனை வந்து கண்டுபிடிச்சி உள்ளே போக போகிறாங்க. உள்ளே போனதான் ரவுடிங் எல்லாம் இருக்க போகிறாங்க. இல்லை வெண்பா மட்டும் இருக்கலாம், வெண்பா மட்டும் இருக்க சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக 2 ரவுடிங்களாவது இருப்பாங்க. அங்கே போனதை நம்ம விஜய் வந்து ஹீரோ மாதிரி அந்த 2 ரவுடிங்களை அடிச்சு போட போகிறாங்க. வெண்பா வந்து மயக்கத்துலேருந்து தெளிய வச்சு நம்ம மல்லியும் விஜயும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி ரூட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நிறையா. ஏன்னா லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு. அந்த லொக்கேஷன் இருக்கிற ஃபோன் நம்பர் இருக்கிற ரவுடி வந்து அந்த குடோனில் தான் இருக்கான். ஸோ நேராக அந்த இடத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறமாவது சீக்கிரத்தில் வெண்பாவை கண்டுபிடிக்கிற சீன் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.